உலகத்திலே கொத்தடிமைகளை மீட்கணும். கொத்தடிமைகளை மீட்டுவதற்கு நீதிபதிகள் ஆர்டர் போட்டு கலெக்டர் மூலமாக போலீஸ்காரங்க மூலமாக தயாரிக்கிற இடத்துல கொத்தடிமைகளை மீட்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே நீதிபதியை தான் கொத்தடிமையாக இருக்கிறான். நீதிபதி தான் கொத்தடிமையாக இருக்கிறான். ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு வேலை செய்கிறான். ஒரு நீதிபதி 3 நீதிமன்றத்துக்கு வேலை செய்கிறான். ஒரு நீதிபதி 2 நீதிமன்றத்துக்கு வேலை செய்கிறான். இதை நேரடியாக நான் பார்த்துருக்கிறேன். 3 வாய்தாவிலையும் 680 நீதிபதி இந்த நீதிபதி வரவில்லை ஏன்னு கேட்டதுக்கு 3 நீதிமன்றத்துக்கு ஒரே நீதிபதி என்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு பொண்ணு பார்க்குறோம். அந்த பொண்ணு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல் தான் நம்ம கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுறோம். ஒரு நீதிபதி படித்து தேர்ச்சி பெற்ற பிறகு தான் நீதிமன்றத்தை கட்டணும். பார்ப்போம். ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க. ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளோட நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா, இது பாகிஸ்தான் மற்றும் சைனா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகுவிட்டி கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த 2 நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல 2 நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியால இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாத தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது, இதுவரை நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்துல அலறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12 அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க. ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா, இது பாகிஸ்தான் மற்றும் சைனா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகுவிட்டி கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த 2 நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல 2 நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியால இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாத தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது, இதுவரை நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. பாகிஸ்தான் சீனா ஒரே நேரத்துல அலறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, சிப்ரி 2026 அப்படின்ற ஆய்வறிக்கை உலக நாடுகள் எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்காங்க, யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரமிப்பான ஒரு நியூஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களை எண்ணிக்கையில 10 அதிகப்படுத்திருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 180 அணு ஆயுதங்கள் இருக்கு. பட் மேட்டர் அது கிடையாது. இந்த அணு ஆயுதங்கள்ல 12
அணு ஆயுதங்களை ஆபரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவரத்துக்கு தயார் நிலையில இந்தியா வச்சிருக்கு. அதுவும் இந்த ஏவுகணைகளை ஆழ்கடல்ல வச்சிருக்கிறாங்க, நீர்மூழ்கி கப்பல்கள்ல அப்படின்றதுதான். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதோடைய வாரட் தனியா இருக்கும், மிசைல் தனியா இருக்கும், கேனிஸ்டர் தனியா இருக்கும். போர்க்கால சூழல்ல நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NCA பிரதமர் தலைமையில முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வருவாங்க, ஒரு டைம் ஆகும். ஆனா இப்போ ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12 அணு ஆயுதங்கள் ஏவரத்துக்கு ரெடியா, அதுவும் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ரெடியா இருக்கு அப்படின்னா இது பாகிஸ்தான் மற்றும் சைனா 2 பேருக்குமே ஒரே நேரத்துல ஒரு அம்பிகுவிட்டி வந்து கொடுக்குது. இந்தியாவுக்கு எதிராக இந்த 2 நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இல்ல 2 நாடுகளுமே சேர்ந்து அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு நினைச்சாங்கன்னா 12 அணு ஆயுதங்கள் இந்தியால இருந்து சிரிப்பாயும் அது எங்க இருந்து வரும்னே தெரியாது, தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்ற போது உலகத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது இதுவரை நம்ம பார்க்காத ஒரு புது இந்தியாவுடைய முகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. பார்க்குறோம். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்துக்கு எத்தனை ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி தான். ஆனால் 4 நீதிமன்றத்தை ஒரே நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கும் நீதிபதியாக இருக்கிறார் என்றால் இது இந்தியாவில் நான் ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அணு குண்டு தயார் பண்ணியிருக்கேன்றது பொய். ஒரு நீதிமன்றத்தை கட்டியிருக்கான். நீதிமன்றத்தில் நீதிபதியை நியமிக்காமல் பழைய நீதிபதிகளே புதிய நீதிமன்றத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம், தேதி குறிக்கிறோம், தேதி குறித்த பிறகு தான் கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு நீதிபதியை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில், அத்தனை நீதிமன்றத்தை கட்டணும்னு கட்டலாம். நீதிமன்றத்தை கட்டிடுறாங்க, நீதிபதிகள் இல்லை. பழைய நீதிபதிகளை ஒரே நீதிபதி 680J நீதிபதி 3 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறார். இது வந்து எந்த வகையில் நியாயமாகும்? ஒரு செல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி கேட்டான் கருணாநிதிண்டு, நீ எப்படி விஞ்ஞானி அப்படின்ட்டு கேட்டார். ஏண்டா படிச்சிருக்கீங்கள, படித்த அயோக்கிய நாய்கள் EVM மிஷின் ஓட்டு திருட்டில் வெற்றி பெற்ற நாய்கள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் இருந்துக்கிட்டு ஒரு நீதிபதிகளை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இத்தனை நீதிபதி இருக்காங்க இந்தியாவில், இத்தனை நீதிபதிகளுக்கு இத்தனை நீதிமன்றத்தை கட்டணும் என்ற முடிவு செய்யாமல் நீதிமன்றத்தை கட்டிட்டு நீதிபதிகளை தேடுவதா? நீதிமன்றத்தை கட்டிட்டு ஒரு நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறான். ஒரு நீதிபதி 3 நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியாக இருக்கிறான். ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் சிறைக்குள்ளே இருக்கும்போது CBI கோர்ட்டுக்கு வந்தேன். அங்கே வரவும் என்னையா 680Jன்னு சொன்னீங்க, CPIன்னு போட்டிருக்குன்னு கேட்டேன். இல்லைங்க, அந்த கேசவும் இவர் தான் பார்க்குறாரு. எப்படி மதுரை சிறைக்குள்ளேருந்து நான் வாய்தாக்கு வரும்போது 680J நீதிமன்றத்தையும் கேசவும் இவர் தான் பார்க்குறாருன்றாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நான் வெளியே வந்த பிறகு 680Jக்கு நீதிபதி வந்துட்டார். அப்புறம் இந்த நீதிபதி என்னடான்னா இப்போ 22/6 வாய்தாவில் போகிறேன், இவர் 3 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்காராம். என்னங்கடா இது கால கொடுமையாக இருக்குது, கேவலப்பட்ட பயிலலாம். ஒரு வாட்ச்மேனு ஒரு நீதிமன்றத்துக்கு தான், வாட்ச்மேனு ஒரு வீட்டுக்கு தான் நான் வேலைக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு நீதிபதியை கொத்தடிமையாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பது உலகத்திலே இந்தியாவில் தான். இந்தியா வல்லரசு இந்தியா கிடையாது, வலிமையான இந்தியாவும் கிடையாது. இந்தியா என்றது போலியான அரசியல்வாதிகளும் போலியான அரசு ஊழியர்களும் வைத்து இயங்கி கொண்டிருக்கிறது. இதுவே சாட்சி. எவனாலும் ஒரு நீதிபதியோ வழக்கறிஞரோ ஜெயபாண்டி செல்லுக்கு ஃபோன் பண்ணி நியாயத்தை நிலைநாட்டுங்கள். அடுத்த டேக்கில் பேசுவோம்.